ஓய்வூதியத் தொகை, அதேபோல் பொங்கலுக்கு தருகின்ற சிறப்பு பரிசுகள், அதேபோல் சான்றிதழ்கள், வருமான சான்றிதழ் போன்றவைகளை பெறுவதற்கு அதிக தூரம் பயணிக்கின்ற நிலை இருந்ததால் மாண்புமிகு தமிழக முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் கொளத்தூருக்கென்று தனியாக ஒரு வட்டாட்சியர் அலுவலகம் உருவாவதற்கு அரசாணை பிறப்பித்திருக்கின்ற முதல்வர் மாண்புமிகு தமிழக முதல்வர் இந்த தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் என்பதை பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அதேபோல் கொளத்தூர் தொகுதியில் வீடுகள் விற்பது, வாங்குவது போன்ற பதிவுகளை செய்வதற்கு 60 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட ஒரு கட்டிடத்தில் போதிய இடவசதி இல்லாமல் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதற்கு சப்ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் எனப்படுகின்ற அந்த அலுவலகத்திற்கு புதிதாக ஒரு கட்டிடத்தை கட்டுவதற்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் உத்தரவிட்டிருக்கின்றார். அந்த வகையில் இந்த பேப்பர் மில் சாலையில் அமைந்திருக்கின்ற 1 ஏக்கருக்கும் அதிகமான இந்த இடம் சமூக விரோத கும்பல்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தது. அதை மாண்புமிகு தமிழக முதல்வர் மீட்டு இன்றைக்கு அந்த இடத்திலே வருவாய்த்துறைக்கு உண்டான வட்டாட்சியர் அலுவலகமும், அதேபோல் சப்ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் அலுவலகமும், வணிக வளாகமும் கட்டுவதற்கு எங்கள் துறையுடைய செயலாளர் அன்பிற்கினிய காக்கர்லா உஷா அவர்களும், பெருநகரத்துடைய ஆணையாளர் குமரகுருபரன் அவர்களும், பெருநகரத்துடைய மாவட்ட ஆட்சியாளர் அவர்களும், உறுப்பினர் செயலர் அன்சுல் மிஸ்ரா அவர்களும், இந்த தொகுதியினுடைய மானிட்டரிங் ஆஃபீஸர் அன்பிற்கினிய கணேசன் அவர்களும், அதேபோல் ஐஜி ரிஜிஸ்ட்ரேஷன் அவர்களும், சென்னை பெருநகரத்துடைய மேயர் மற்றும் மண்டல குழு தலைவர் ஆகியோரோடு இப்பொழுது நாங்கள் அதை மேற்பார்வையிட்டோம். இந்த அனைத்து பணிகளையும் 2025 டிசம்பருக்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்குண்டான முனைப்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றோம். ஏழை எளிய மக்கள் தங்களுடைய படிப்பினை தொடர்வதற்கு வீட்டிலே போதிய வசதி இல்லை என்ற காரணத்தினால் அவர்கள் தனியாக படிப்பதற்கும் அனைத்து வசதிகள் கூடிய கட்டிடங்கள், அதேபோல் பணிபுரிகின்ற கோவொர்க்கிங் பிளேஸ் எனப்படுகின்ற அந்த பணிபுரிகின்ற அந்த மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு தனியாக பணி செய்வதற்குண்டான இடங்களையும் உருவாக்க வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் உத்தரவிட்டிருக்கின்றார். அதற்கேற்ப ஜெகநாதன் தெருவிலே அமையப்பட்டிருக்கின்ற சென்னை மாநகராட்சிக்கு சொந்தமான சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதி மற்றும் சென்னை பெருநகரத்துடைய மூலதன நிதியோடு கட்டப்பட்டிருக்கிற அந்த கட்டிடத்தை ஆய்வு செய்தோம். அடுத்த மாதம் 25ஆம் தேதி மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய பொற்கரங்களால் அந்த கட்டிடத்தை திறந்து வைப்பதற்குண்டான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் சென்னை பெருநகர மாநகராட்சியின் சார்பில் கட்டப்பட்டு வருகின்ற 4 புதிய மாநகராட்சி பள்ளிக்கூடங்களையும், அதேபோல் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பிலே கட்டப்பட்டு வருகின்ற டயாலிசிஸ் சென்டர், 2 பேருந்து முனையங்கள், அதேபோல் வணிக வளாகங்கள் ஆகியவற்றையும் இன்றைக்கு நேரடியாக கள ஆய்வு செய்தோம். இந்த பணிகள் அனைத்தும் 2025 டிசம்பர் மாதத்திற்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருகின்ற முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றோம். 2023-24, 2024-25 ஆகிய இந்த 2 ஆண்டுகளில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் சுமார் 100 அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கின்றோம். அந்த 100 அறிவிப்புகளில் 135 பணிகள் அடங்கியிருக்கின்றன. அந்த 135 பணிகளையும் டிசம்பர் 25க்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்குண்டான முயற்சிகளை சென்னை பெருநகராட்சி தொடர்ந்து முயன்று கொண்டிருக்கின்றது. சென்னை பெருநகரத்துடைய வடசென்னை வளர்ச்சி திட்டத்தில் 4378 கோடி ரூபாய் அளவிற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் 218 பணிகளை அறிவித்திருக்கின்றார். அதில் 118 பணிகள் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றன. மீதம் இருக்கின்ற 100 பணிகளை தொடர்ந்து அனைத்து துறையினரையும் ஒருங்கிணைந்து அந்த பணிகளையும் மேற்கொண்டு இந்த எல்லா பணிகளையும் 2025 டிசம்பருக்குள் முடிக்க வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் தன்னுடைய நேரடிய கண்காணிப்பில் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தில் வைத்து தொடர்ந்து பணிகளை முடக்கி கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் அந்த பணிகளும் 2025 டிசம்பருக்குள் முடிப்பதற்குண்டான அனைத்து நடவடிக்கைகளையும் அனைத்து துறை சார்ந்த அலுவலர்களும் ஒன்றிணைந்து அந்த பணிகளையும் மேற்கொண்டு வருகின்றோம்.